الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اعبدوا ربكم الذي خلقكم والذين من قبلكم لعلكم تتقون. صدق الله العظيم. عن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إنكم لتموتون كما تنامون وتبعثون كما تستيقظون وتحاسبون بما تعملون ثم إنها لجنة أبدا أو لنار أبدا أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோன் ஒருவன் அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும் உண்டாவதாக. இருளக தலைவர், உயிரிலும் மேலான உத்தம நாயகம் சையதுல் கௌனைனி வ தாஜுல் மதீனா ஹதரத்தே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றியது மாத்திரமல்லாமல் தானும் செயல்படிந்து பிறரிடமும் அந்த அமானிதத்தை ஒப்படைத்து எத்தி வைத்து சென்ற கண்ணியம் மிகுந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தாபிஈன்கள், கியாம நாள் வரும் வரை வரக்கூடிய முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் அல்லாஹுவின் சலாத்தும் அல்லாஹுவின் சலாமும் என்றென்றும் உண்டாவதாக. மேலான கண்ணியத்துக்குரிய என் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஷஅனுஹு வ தஆலா நம் ஒவ்வொருவருக்கும் அருளிருக்கக்கூடிய இந்த அமானிதமான மிக குறுகிய ஒரு கால வாழ்க்கையில் அல்லாஹுவின் ஒவ்வொரு கட்டளை பேணி விலக்கல்களை முற்றாக தவிர்ந்து சாலிஹான முத்தகூன்களாக வாழுவதற்கு முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் நசீஹத்தினும் நல்லுபதேசத்தை முதல் கணம் பிறப்பித்துக் கொள்கிறேன். மேலான அன்புக்குரிய இஸ்லாமிய நெஞ்சங்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, எங்களுடைய இஸ்லாமிய மார்க்கத்திலே எங்களுடைய ஏராளமான அமல் இபாதத்துகள் மட்டுமல்ல, எங்களுடைய கால நேரங்களை குறிப்பது கூட பிறை கணக்கை மையப்படுத்தி இஸ்லாமிய கலண்டரை தான் இஸ்லாம் எங்களுக்கு அறிமுகம் செய்திருக்கிறது. பிறை கணக்கை குறிக்கக்கூடிய இஸ்லாமிய கலண்டர் என்பதை ஆரம்ப நிகழ்வு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த ஹிஜ்ரத்தை மையப்படுத்தி எங்களுடைய முழு ஆண்டையும் ஹிஜ்ரா என்ற பெயரையே இந்த இஸ்லாமிய கலண்டருக்கு சூட்ட வைத்து ஹிஜ்ரத்துடைய சம்பவத்தை, ஹிஜ்ரத்துடைய பாடங்களை எங்களுடைய முழு வாழ்க்கைக்கும் அல்லாஹ் பாடம் புகட்டுவதற்கு தான் இஸ்லாமிய கலண்டருக்கு ஹிஜ்ரி கலண்டர் என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. அவ்வளவு விசாலமான பாடங்களை, தத்துவங்களை நிறைத்த ஒரு சம்பவம் தான் ஹிஜ்ரத்துடைய சம்பவம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுக்கு தெரியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு செய்த ஹிஜ்ரத்துடைய வரலாறுடைய ரகசியங்கள். சுப்ஹானல்லாஹ், சாதாரணமான தியாகம் அல்ல. ரமதானுடைய மாதம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயதும் 6 மாதமும் கடந்ததற்கு பின்னால் ஹிரா குகையில் சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முதலாவது திருமறை வசனத்தை எடுத்து இறங்குகிறார். நபி அவர்களுக்கு நபி பட்டம் கொடுக்கப்படுகிறது. முதல் நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை சந்திக்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக் என்ற வசனத்தை ஓதி காண்பித்து நபி அவர்களுக்கு இந்த மிக பெரும் ஒரு அமானிதத்தை கொடுக்குகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, வாழ்க்கையிலேயே சந்திக்காத முதல் ஆச்சரியமான ஒரு சந்திப்பு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்திப்பு. முதலாக மலக்கை காணுகிறார்கள்.
அபூர்வமான ஒரு சந்திப்பு, ஆச்சரியமான ஒரு சந்திப்பு, அனுபவம் இல்லாத ஒரு சந்திப்பாக இருந்தது. இதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக பயந்துட்டான். நபி அவங்க நொந்து போனான். பயத்துடைய தாக்கம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு என்ன நடக்குது என்பதை தீர்மானிக்க முடியாமல் அங்கே பயந்த வண்ணம் திரும்பி வாரான். எனக்கு ஒரு அமானிதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இந்த அமானிதத்துடைய ரகசியம் என்ன? அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா தனது மனைவியிடத்துல சம்பவத்தை சொல்றாங்க. ஆறுதல் சொல்லப்படுது. ஆறுதல் அடுத்துதான் எங்களுக்கு தெரியும், அன்றைய முதல் நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து இறங்கி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ஆறுதல் சொல்லி அதே நாள் ஹதீஜா நாயகி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை வரக்கத் இப்னு நௌஃபல் என்ற ஒரு ஆலிம் சாபிடத்துல கூட்டிட்டு போனார். விஷயம் சொல்லப்படுது. வரக்கத் இப்னு நௌஃபல் சொன்னார், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களிடத்துல வந்திருக்கிற தூதுவர் முன்வந்த நபிமார்கள் மூசா, இப்ராஹிம், அது போன்ற நபிமார்களிடத்தில் வந்த மிக பெரும் ஒரு நாமூஸ் ஒரு மலக்கு வந்திருக்கிறார். உங்களைய ரப்பு அல்லாஹ் நபியா அனுப்புறதுக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறார். உங்களிடத்துல வந்தது ஜின் அல்ல, உங்களிடத்துல வந்தது ஷைத்தானியத் அல்ல. நீங்க தடமாற்றம் அடையவோ நீங்க பயப்படவோ அவசியம் கிடையாது. உங்களிடத்துல ஹக்கான ஒரு தூதுவர் வந்திருக்கிறார். நாமூசுல் அக்பர், மலக்குமார்கள்ல மிகப்பெரிய ஒரு மலக்கு உங்களிடத்துல வந்து போயிருக்கிறார். ஆனால் முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆனால் இந்த தூது உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற இந்த பொறுப்பு, இந்த அமானிதம் மக்காவுக்கு மட்டுமல்ல முழு உலகத்துக்கும் ஒப்படைக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு இந்த அமானிதத்துக்கு உங்களோட கோத்திரம் உங்களை எதிர்ப்பாங்க. சயுகத்திபூனக வயுதுனக வயுக்ரிஜூனக வயுகாத்திலூனக. நபி அவங்க 40 வயசு வரையில கண்ணியமாக வாழ்ந்த நபி. முதலாவது சொல்றார் வரக்கத் இப்னு நௌஃபல், நபியே, இந்த தூது உங்களுக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்குது. இந்த தூதை நிறைவேற்றுவதற்கு நீங்க பாரிய சிரமங்களை முன்னோக்க வேண்டி வரும். எவ்வளவு சிரமம் தெரியுமா? உங்களோட கோத்திரம் உங்களைய பொய்ப்பிக்க ஆரம்பிப்பாங்க. நபி அவங்க முதலாவது கேட்டாங்க, என்னைய பொய்யன் என்று சொல்லுவாங்களா? ஏன் தெரியுமா? 40 வருஷம் வெட்டிருக்கிறாங்க நபி அவங்க. அது வரையில 40 வருஷத்துடைய வரலாறுலையும் ஒரு கட்டத்துல கூட நபி அவங்க பொய் பேசினது, பொய்யுடைய வாசம் கூட மேல பட்டதில்லை. அவ்வளவு பரிசுத்தமான நபி. சமூகம் நபி அவங்களோட பேரை சொல்லி கூப்பிட மாட்டாங்க. சாதிக், உண்மையாளர் என்று தான் நபி அவங்களை அழைக்கிறது. அப்படியெல்லாம் இருந்த நபி கேட்டாங்க, என்னைய பொய்ப்பிப்பாங்களா? சொன்னாங்க, முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களைய பொய்ப்பிக்கிறது மட்டுமல்ல, வயுதுனக, உங்களுக்கு எல்லா விதமான நோவினைகளையும் செய்ய ஆரம்பிப்பாங்க. வயுக்ரிஜூனக், ஒரு காலம் வரும் நீங்க பிறந்த மண்ணில இருந்து உங்களை திரட்டுவாங்க. வயுகாத்திலூனக், நீங்க போவீங்க நாட்டை விட்டு, ஆனா நீங்க வெளிநாட்டுக்கு போனாலும் உங்களை விட மாட்டாங்க. அங்க போனாலும் இவங்க படையெடுப்பாங்க, உங்களோட யுத்தம் செய்ய வருவாங்க. சுப்ஹானல்லாஹ். நொந்து போயிருந்த நபி, கவலையோட இருந்த நபி, பயத்தோடு இருந்த சையதுல் கௌனைன் வரக்கத் இப்னு நௌஃபலுடைய வார்த்தையை கேட்ட கணம் ஒரு தயக்கம், ஒரு பயம். என்ன நடக்க போகுது? இவ்வளவு பெரிய ஒரு அமானிதத்தை நான் கொண்டு போக வேண்டிய பொறுப்பில் இருக்கிறேன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்று ஆரம்பிச்ச பயணம் தான் அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்த உறுதி. நபியவங்க செஞ்ச பயணம், நபியவங்க அவர்களுடைய வாழ்க்கையில் எடுத்த ஆக பெரிய திட்டம், இந்த அமானிதத்தை கரை சேர்க்கணும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நுபுவத் கிடைச்சி 5 வருஷ காலம் சாதாரணமான தியாகம் அல்ல, வார்த்தையினால சொல்லி முடிக்கலாத தியாகம். 5 வருஷம் தொடர்படியான கஷ்டத்தை சந்திச்சாங்க மக்காவுடைய பூமியில. ஏச்சி வேணுமா, கதைகள் வேணுமா, இட்டுக்கட்டுகள் வேணுமா, ஏச்சிகள் வேணுமா, அடிகள் வேணுமா? அல்லாஹு அக்பர். மேலானவர்களே, அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் நபியவங்களை ஆரம்ப காலத்துல பார்த்திருக்கிறேன். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, நபியவங்க தடமாறின தடமாற்றமும் நபியவங்க பட்ட கஷ்டங்களையும் நான் அறிஞ்சதுக்கு ஒரு நாள் கஅபத்துல்லாஹ்ல தொழுது கொண்டிருந்தான். தொழுது கொண்டிருக்கிற நேரம் உக்பத் இப்னு அபில் முஈத் என்ற கூடிய காஃபிர், ஒரு முஸ்ரிக், ஒட்டகத்துடைய ஒரு அவிஞ்ச குடல் எடுத்துட்டு வந்தார். அது வெறும் குடல் அல்ல அன்புக்குரியவர்களே,
அபுல் ஹசன் அலி நதவி சாப் சொல்றார், அந்த குடல் ஒட்டகங்கள் பொதுவாக தன்னுடைய குட்டியை சுமக்கக்கூடிய அந்த குடலைத்தான் எடுத்துட்டு வந்திருந்தார். சில அறிவிப்பு இருக்குது, அதுக்குள்ளால ஒரு சின்ன ஒட்டக குட்டியும் இருந்துச்சு. அழுக்காகின அசிங்கமான அந்த ஒட்டக குடலை தூக்கி அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜதால் இருக்கும் பொழுது போட்டான். அம்ர் பின் ஆஸ் சொல்றார், அந்த நேரம் அல்லாஹ் எனக்கு இஸ்லாத்தை நசீபாக்கி இருக்க, நானும் மத்தாஃப்ல இருந்து ஒட்டகம் தூக்கி போடப்பட்டுச்சு குடலை. நபி அவங்க சஜதால இருந்து தலைய தூக்க முடியாம பட்ட கஷ்டம் இருக்குதே, அது அல்லாஹ்வின் மீது சத்தியம், நான் அதப்போல் ஒரு கஷ்டம் நபி அவங்களோட வாழ்க்கையில கண்டதே. அவ்வளவு சிரமப்பட்டான், யாரும் கிட்ட வரல, உதவி செய்யல, அதை தட்டி கேட்கறதுக்கு கூட ஆள் இல்ல. தன்னுடைய மகள் ஃபாத்திமா தான் கடைசியா வந்தார். மேலானவர்களே, அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 5 வருஷம் தனக்கு மட்டுமல்ல சிரமம், தன்னோடு இருந்தவங்களுக்கும் கஷ்டம், பெரும் பெரும் இழப்புகள், பெரும் பெரும் தியாகங்கள். அன்புக்குரியவர்களே, நான் எப்படி சொல்ல, முழு உலக மக்களும் படக்கூடிய கஷ்டங்கள் ஒரு தராசில வச்சு எங்கட நபி இந்த 5 வருஷம் பட்ட கஷ்டத்தை இன்னும் ஒரு தராசில போட்டு நிருப்போம் என்றால் முழு உலக மக்களோட கஷ்டமும் சாதாரண கஷ்டமாக மாறிடும். மேலானவர்களே, அவ்வளவு பெரும் துன்பங்களை நபி அவங்க சந்திச்சாங்க. 5 வருஷம் பொறுக்க முடியாம 6வது வருஷம் தான் சொன்னாங்க, இதுக்கு மேல இங்க இருக்கையில ஹபஷாவுக்கு போங்க. ஹபஷாவுக்கு போறாங்க. அதுக்கு பின்னால இன்னும் நோவினைகள் கூடுது. 7ஆம் ஆண்டு நுபுவத் கிடைச்சி 7வது வருஷம் மக்கால பெரிய ஒரு பிரகண்டம் செஞ்சான். இவங்க மக்காவுக்கு வெளியில போயிட்டு தஞ்சம் போடுறான், மக்காவுக்கு வெளியில போயிட்டு சந்தோஷமா வாழ பாக்குறான். இவங்களுக்கு கொடுக்கிற பனிஷ்மெண்ட் முழு உலகமும் இத கதைக்கோணும். 3 வருஷம் ஒரு பள்ளத்தாக்குல இவரையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமையும் இவருடைய தோழரை மட்டுமல்ல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முழு வம்சா வெளியையும் அடைச்சிருங்க. 3 வருஷம் மேலானவர்களே, 3 வருஷம். இஸ்லாத்துக்கு வந்தவங்க மட்டுமல்ல, இஸ்லாத்துக்கு வராத நபியோட முழு குடும்பமும், பனு அப்துல் முத்தலிப், பனு ஹாஷிம் 3 வருஷம் அடைச்சாங்க. கொடுக்கல் வாங்கல் இல்ல, எந்த ஒரு தொடர்பும் இல்ல. சொல்றாங்க, நாங்க இலக்கொலைய சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம், சாப்பாடு இல்லை. எங்கட புள்ளகள் அலையிற சத்தம் மக்காவுக்கு வெளியில கேட்க ஆரம்பிக்குது. அப்ப சிலவங்க இருந்தாங்க, ஹக்கீம் பின் ஹிசாம், சில நல்ல மக்கள், இஸ்லாம் கிடைச்சிருக்கல, ஆனா ரகசியமா வந்து உதவி செஞ்சுட்டு போவான். மேலானவர்களே, 3 வருஷம் நுபுவத் கிடைச்சி 10 வருஷம் கழிஞ்சிட்டு இன்னும் பிரச்சனை முடியல. அப்பதான் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 11ஆம் ஆண்டு ஆகுது. 10 வருஷம், 5 வருஷம் பருவ செஞ்சாங்க. 6வது வருஷம் ஹபஷாவுக்கும் போனாங்க, அங்கேயும் விமோசனம் கிடைக்கல. 3 வருஷம் சிறையில மாட்டினாங்க. 10 வருஷம் முடிஞ்சு 11வது வருஷம் தான் மக்கால அன்சாரிகள் ஒரு கூட்டத்தை சந்திச்சாங்க. மேலானவர்களே, அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இந்த வாழ்க்கை பயணம் ஆரம்ப இந்த 10 வருஷம் மட்டுமல்ல, 23 மொத்த வருஷ வாழ்க்கையிலையும் எங்களுக்கு நபியவங்க முதலாவது உண்ட படிச்சுட்டாங்க. சொன்னாங்க, ஏண்ட வாழ்க்கையுடைய லட்சியம் இந்த அமானிதத்தை கரசேக்கும். இந்த லட்சியத்துக்கு நான் எடுத்த முதலாவது ஆயுதம் என்ன? திடமான உறுதிப்பாடு. எவ்வளவு கஷ்டம் வரையிலும், சிரமம் வரையிலும், நெருக்கடிகள் வரையிலும் எங்கட நோக்கத்தை விட்டு கொடுக்க கூடாது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குடும்பம் எதிர்த்து, நாடு எதிர்த்து, முழு உலகம் எதிர்த்தும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய லட்சியத்துல உறுதியாக இருந்தாங்க என்றா எங்களுக்கு படிச்சு தார முதலாவது பாடம் என்ன தெரியுமா மேலானவர்களே? எங்கட வாழ்க்கையில் உள்ள லட்சியங்கள்ல முதலாவது அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கிறதுக்கு உறுதி இருக்கும். தகம 2வது, தகம 2வது. தகமை கிடைப்பதற்கு முன்னால ஒரு மனிதன் வாழ்க்கையில் இருக்கும் லட்சியத்தில் வெற்றி பெற வேண்டும் என்றால் உறுதி ஆக முக்கியம். தகமை இருக்கேனும், உறுதி இல்லையா, இஸ்திகாமத் இல்லையா, சில நேரம் அவர் தோத்துருவார். ஆனால் ஒரு மனிதனிடத்துல தகமை இல்லாவிட்டாலும் உறுதி இருக்குது, இஸ்திகாமத் இருக்குது, தொடரான உறுதிப்பாடு இருந்தால் சத்தியமாக அல்லாஹ் உதவி செய்வார். மேலானவர்களே, 10 வருடத்திலேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு படித்து தந்த ஆக பெரும் பாடம், எங்கட வாழ்க்கையில் உள்ள லட்சியங்கள்ல முதலாவது நாங்க உறுதியாக இருக்கும். தொழிலாக இருக்கேலும், குடும்பமாக இருக்கேலும், ஏனைய
விவகாரங்களாக இருக்கணும். குடும்பம், கிராமம், சமூகம், எந்த ஒரு காரியத்திலையும் வெற்றி பெறுவதற்கு முதலாவது அல்லாஹ் எதிர்பார்க்கிறது எங்கட உறுதியை. தொழில் செய்யறோம், சின்ன ஒரு கஷ்டம், சின்ன ஒரு இழப்பு, சின்ன ஒரு நஷ்டம், எனக்கு இந்த தொழில் பொருந்தாது என்று நாங்க உறுதி இல்லாம ஒரு தொழிலை விட்டு இன்னும் ஒரு தொழிலுக்கு போவோம் என்றிருந்தா தொழில உள்ள பரக்கத்தை இழக்கிறது மட்டுமல்ல, வாழ்க்கையில் உள்ள பரக்கத்தை இழந்து. நபியும் சொன்னாங்க, தொழில முதலாவது உறுதி செய். உங்களோட படிப்பிலையும் உறுதியாக இருங்க. நாங்க எதை எங்களுடைய வாழ்க்கையின் நோக்கமாக எடுக்கின்றோமோ அந்த நோக்கத்தில் முதலாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு படிச்சு தந்த பாடம், நாங்க எங்களோட நோக்கத்தில் உறுதியாக இருக்கோம். நபி அவங்களுக்கு எவ்வளவு பெரிய எதிர்ப்பு! சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய நோக்கத்தில் உறுதியாக இருந்தாங்க. இரண்டாவது பாடம் தான் எங்களுக்கு படிச்சு தந்தாங்க, உறுதியாக இருக்கிறது மட்டுமல்ல வாழ்க்கையில் உள்ள வெற்றி. அந்த நோக்கத்தை அடைகிறதுக்கு திட்டங்கள் போடுங்க, ஆழமான திட்டமாக இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய இந்த பொறுப்பை நிறைவேற்றதுக்கு 10 வருஷம் மிக பெரும் தியாகம் செய்து அதிலே உறுதியாக இருந்து 11வது வருஷம் ஒரு திட்டம் போட்டான். என்ன திட்டம்? அது தான் ஹஜ்ஜுடைய காலத்துல வந்த மதீனாவுடைய 6 தோழர்கள் சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்தினான். இது 11ஆம் ஆண்டு நடக்குது. 12வது வருஷமும் மதீனால இருந்து இன்னொரு கூட்டம் வராங்க. 2வது தடவை அதே கூட்டத்தை சந்திச்சான். ஒரு வருஷத்துக்கு பிறகு சந்திக்கிறான். சந்திச்சு கேட்டாங்க, நான் உண்மையான நபியா அனுப்பப்பட்டிருக்கிறவர், நான் உங்களுடைய கிராமத்துக்கு வந்தா நீங்க என்னைய பாதுகாப்பீங்களா? ஏந்த நோக்கத்தை அடைகிறதுக்கு உதவியாக இருப்பீங்களா? சுப்ஹானல்லாஹ். மேலானவர்களே, 12வது ஆண்டுதான் பைஅத் செய்யப்படுது. மதீனாவிலிருந்து வந்த அன்சாரிகள், யா ரசூலல்லாஹ், எங்களைய விட உங்களைய நாங்க மதிக்கிறோம், எங்கட உயிரை விட உங்களோட உயிரை நாங்க கண்ணியப்படுத்துறோம், பாதுகாக்கிறோம், உங்களுக்கு தாராளம் வரலாம் என்று சொல்றாங்க. முதலாவது உடன்படிக்கை நடக்குது மக்கால, இன்னும் மக்கா விட்டு போகல. மேலானவர்களே, அப்பதான் நபி அவங்க முடிவெடுத்தாங்க, முஸ்அப் பின் உமைர் என்ற சஹாபி இவங்களோட அனுப்பி வைக்கிறாங்க. 12வது வருஷம் 13வது வருஷமும் மதீனாவில் இருந்து வந்த அதே ஜமாத்தை நபி அவங்க சந்திக்கிறாங்க. பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு அளவு தூரம் திட்ட போடுறாங்க. 13வது வருஷம் வந்து அதுலயும் பெரிய ஒரு ஒப்பந்தம் செய்யறான். நான் வந்தா என்ன செய்வீங்க, எப்படி நடந்து கொள்வீங்க? மேலானவர்களே, அன்புக்குரியவர்களே, அந்த ஒப்பந்தம் நடந்து முடிஞ்சதுக்கு பின்னாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிப்படையாக சொன்னாங்க, மதீனாவின் பக்கம் ஹிஜ்ரத் செய்யலாம் என்ற வார்த்தையை சொன்னாங்க. 3 வருஷம் போட்ட திட்டம் வெளிப்படையா சொல்லிட்டு அப்படி விஷயத்தை கடந்து போகல நபி அவங்க. நான் நினைக்கிறேன் ஒரு 2 மாசம் 2.5 மாசம் போகல, மக்கால் இருக்கிற ஒட்டுமொத்த சஹாபாக்களும் மதீனா போக ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் வெளிக்கிளம்பிட்டாங்க. ஆனா 2 குடும்பம், ஒன்று நபி அவங்களோட குடும்பம், 2 அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு குடும்பம். இவங்க மக்காலே தரிச்சாங்க, நபி அவங்க போகவானம் என்றாங்க. மேலானவர்களே, 13 பாருங்க, சுப்ஹானல்லாஹ். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், சஹாபாக்கள் மதீனாவை முன்னோக்கி ஹிஜ்ரத் செய்தத போல அல்லாஹ் இன்றைக்கு உங்களுக்கும் போறதுக்கு அனுமதியை தந்துட்டான், ஹிஜ்ரத் செய்ய. இப்ப நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இப்ப ஹிஜ்ரத்துடைய செய்தியை வந்து சொன்னாங்களோ, பகல் நேரம், முஹருக்கு முன்னால் உள்ள நேரம், கடும் உஷ்ணமான நேரம், தலையில ஒரு ரூமால், ஒரு புடவைய மறைச்ச வண்ணம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்குள்ளால் அப்படி பூந்தாங்க திடீரென்று சொல்லி. ஏன் அந்த நேரத்துல போனாங்க? நான் நபி அவங்க அபூபக்கர் ரலியல்லாஹு சந்திக்கிற விடயம் யாருக்கும் தெரியக்கூடாது. ஒரு உஷ்ணமான நேரத்துல நிழலை தேடி போறத போல நபி அவங்க தலையை மறைச்சு கொண்டு அப்படி நிழல் தேடி போறத போல வீட்டுக்குள்ளால போயிட்டுட்டாங்க. யாருக்கும் தெரியாத நேரம். ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, அப்ப நான் சின்ன வயசு, வீட்டுக்கு வெளியில விளையாடி கொண்டிருக்கிறேன். நபி அவங்க திடீரென்று வலமையில வார நேரம் இல்லாத ஒரு நேரத்துல வந்து வீட்டுக்குள்ளால பூந்துட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். சலாம் சொன்னாங்க வீட்டுல இருக்கிற எல்லாரையும் வெளியில அனுப்புங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, நானும் நீங்களும் யாரும் சொல்லலாம், எங்க குடும்பம் தான் இருக்குது, உங்களோட குடும்பம், உங்களோட மனைவி ஆயிஷா, வேற யாரும் இல்லைன்னாங்க. அப்ப சொன்னாங்க, நபி அவங்க ஹிஜ்ரத்துக்கு அல்லாஹ் அனுமதி தந்துட்டாங்க. மேலானவர்களை, அபூபக்கர் ரலியல்லாஹு உடனடியா கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கும் உங்களோட சேர்ந்து பயணம் செய்யறதுக்கு அனுமதி இருக்குதாண்டா? நபி அவங்க ஆழமா யோசிச்சுட்டு சொன்னாங்க, அஸ்ஸஹ்பத்து யா அபூபக்கர், உங்களுக்கு தோளும் வைக்கலும் என்றாங்க. மேலானவர்களே, அன்புக்குரியவர்களே, கடும் தைரியசாலியான ஹதரத்தே உமர், ஹதரத்தே ஹம்சா, எத்தனையோ பெரும் தைரியசாலிகள் இருந்தாங்க. ஆனா நபி அவங்களோட ஹிஜ்ரத்துடைய பயணத்துக்கு நபி அவங்க எடுத்தது அபூபக்கரை தான். பலசாலிகள் இருந்தாங்க, நல்ல ஐடியாஸ் உள்ளவங்க இருந்தாங்க.
நல்ல புத்தி கூர்மையான சஹாபாக்கள் இருந்தாங்க, நல்ல வளம்பிக்க சஹாபாக்கள் இருந்தாங்க. யாரையும் நபி அவங்க எடுக்கல. சொன்னாங்க, அபூபக்கர் நீங்க என்னோட தோளுமை வைங்க பயணத்தில். அபூபக்கர் ரலியல்லாஹு சந்தோஷத்துல அழுதுட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, அன்றைக்குத்தான் எனக்கு தெரியும் சந்தோஷத்திலையும் மக்கள் அழுவாங்க என்றது. ஆனந்த கண்ணீர் விட்டு அழுறாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. மேலானவர்களே, அன்புக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு பெரிய பாடம் படிச்சுட்டாரா? நீங்க சில விடயங்களை சாதிக்க நாடினா நீங்க திட்டம் போடுறீங்க, நீங்க அதுல உறுதியாக இருக்கிறீங்க. திட்டங்கள் வகுத்து உறுதியாக இருப்பது முக்கியம் அல்ல. சில நேரத்துல உங்களோட திட்டத்தை யாருக்கும் செல்லக்கூடாது, ரகசியமா வச்சுக்கொள்ளும். நபியவங்களோட ஹிஜ்ரத் யாருக்கும் தெரியாது. வரலாறு நீங்க படிச்சீங்கன்னா நபியவங்க ஹிஜ்ரத்துடைய விஷயத்தை பேசினது வெறும் 6 நபர்களுக்கு தான் தெரியும். 6 பேருக்கு, வேற யாருக்கும் தெரியாது. எந்த அளவு மறைச்சாங்க தெரியுமா? பேசுறாங்க, பேசிட்டு முன்வாசலால நபியவங்க வீட்டுல இருந்து வெளியில வரல, வீட்டுடைய பின்வாசலால போனாங்க வீட்டுக்கு வெளியில. சொன்னாங்க என்ன நேரம் போறது, என்ன டைம்ல போறது எல்லாம் டிசைட் பண்ணினாங்க 2 பேரும். மேலானவர்களே, அன்புக்குரியவர்களே, எங்களுக்கு படிச்சு தந்தாங்க. சில விஷயங்கள்ல உங்களோட வாழ்க்கையிலையும் நீங்க சில விஷயத்தை அடையணும் என்று ஆசைப்படுவீங்க. அத எல்லாருக்கும் மைக் போட்டு செல்ல வேணும், அம்பலப்படுத்த வேணும், இத காட்டி கொடுக்க வேணும். இஸ்தஈனு அலா கதாஇல் ஹாஜத் பிகித்மானிஹா சொல்லுவாங்க. உங்களோட திட்டங்கள் அடைஞ்சு கொள்றத எப்படி நீங்க சாதிக்கணும் என்றா யாருக்கும் சொல்லாம மறைக்கிறத கொண்டு தான் அடைச்சு கொள்ளும். விசேஷம் நிக்கா. இமாம் ஸுஹ்ரி சொல்லுவாங்க, நிக்காஹுடைய வெற்றி எதுல இருக்குது தெரியுமா? நிக்காஹுடைய வெற்றி இருக்குது அதை மறைக்கிறது இல்லை. மேலானவர்கள், இன்னைக்கு எங்கட வாழ்க்கையில ரகசியம் ஒன்றே இல்லை. எல்லாத்தையும் அம்பலப்படுத்துறோம், எல்லாத்தையும் காட்டி கொடுக்கிறோம், எல்லாத்தையும் சொல்றோம். அது எந்த ஒரு வேறுபாடும் இல்லாம எல்லாத்தையும் நாங்க பொதுமயமாக செய்யறதுனால தான் வாழ்க்கையில் ஏராளமான சோதனை. வலீமா எதுக்கு வைக்கப்பட்டிருக்கு? வலீமா வைக்கப்பட்டிருக்கிறது நிக்காஹ் அம்பலப்படுத்து. வலீமா தான் அதை பிரகண்டப்படுத்துறது. வலீமா வரையில நிக்காஹ் அது மறைக்கிறதுல தான் அல்லாஹ் வெற்றியை வச்சிருக்கிறான் என்று நமது முன்னோர்கள் உலமாக்கள் சொல்லுவாங்க. மேலானவர்களே, அன்புக்குரியவர்களே, ஒரு ஆலிம் கிட்ட வந்து சொன்னாங்க, ஹஜ்ரத் வீட்டுல சரியான பிரச்சனை, என்ன செய்யறது? கண்ணூர், பொறாம, சூனியம், நிம்மதி இல்ல, எதை எடுத்தாலும் ஆபத்துல போய்த்து முடியுது ஹஜ்ரத். பிசினஸ் செய்யலாம், கடையை துறக்கலாம், வீடு கட்டலாம், வாகனம் வாங்கலாம், பெரும் பிரச்சனை. மௌலானா சொன்னாங்க, ஆபத்தில் இருந்து பாதுகாப்பு கிடைக்கணும் என்றா உங்களோட வாழ்க்கையில் உள்ள நலவுகளை யார்ட மேல கெடுதி இருக்குது என்று நீங்க பயப்படுறீங்களோ அவங்களை விட்டு உங்களோட நல்ல விஷயங்களை மறைச்சுக்கோங்க. நபி அவங்க கூட மறைச்சா, எந்த அளவு மறைச்சாங்க? ஹிஜ்ரத்துடைய விஷயம் நடு ஜாமம் இரவுடைய அரைவாசி சென்றதுக்கு பின்னாலதான் அபூபக்கரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் வெளியாகிறாங்க. மேலானவர்களே, நீண்ட சம்பவம். எங்களுக்கு நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ஹிஜ்ரத்துடைய பாடத்தை வச்சு ஏராளமான பாடங்கள் சொல்லிக் கொண்டே போகலும் கடைசியாக எனக்கும் உங்களுக்கும் படிச்சு தந்த ஆக பெரும் பாடம் என்ன தெரியுமா? எப்பையும் அல்லாட நம்பிக்கை எங்களுக்கு முதல். அல்லாட நம்பிக்கை மட்டும் அல்ல ஒரு முஸ்லிமுடைய ஆயுதம். எவ்வளவு நாங்க அல்லாட மேல நம்பிக்கை வைக்கிறோமோ அது போல உலகளாவிய அஸ்பாபுகளுக்கும் கவனம் செலுத்தும். நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ஹிஜ்ரத்துடைய பயணம் எவ்வளவு பெரிய பாதுகாப்போட நடக்குது. எல்லாரும் பேசிட்டாங்க, அல்லாஹ்வுடைய உதவியோட, மலக்குமார்ட உதவியோட நபி அலைஹிஸ்ஸலாம் வெளியாகிறதுக்கு தயார். அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, நைட்ல அலி நீங்க இன்னைக்கு நைட் எங்க வீட்டுல தங்குவோம். ஆரம்பத்திலிருந்து வீட்டுல தான் தங்கினாங்க அலி ரலியல்லாஹு. ஆனா அன்றைக்கு சொன்னாங்க, ஏண்ட பெட்ல நீங்க தங்குவோம். சுப்ஹானல்லாஹ், நபி அவங்களோட பெட்ல படுக்க வச்சிருக்கிறாங்க. வீட்டுக்கு வெளியில எல்லாரும் சூழ்ந்திருக்கிறாங்க. விசேஷமாக குறைஷுடைய மிக பெரும் தலைவர்கள் எல்லாம் வீட்டுக்கு வெளியில ஆயுதத்தோடு இருக்கிறாங்க. வாலிபர்கள் ஏராளமானவர்கள் வீட்டை சுத்தி இருக்கிறாங்க. நபி அவங்க சொன்னாங்க, அலி நான் பெட்ல இல்லாதது அவங்களுக்கு விளங்கப்படாது, நீங்க தூங்கின வண்ணம் இதே இடத்துல தூங்கிக்கோங்க, சாஞ்சிக்கோங்க. அல்லாவின் மீது சத்தியம், உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது என்று அஸ்பாபுக்கு தயார்படுத்துறாங்க. சுப்ஹானல்லாஹ், நடு ராத்திரியில சூரா யாசீன் ஓதிக்கொண்டு ஒரு மண்புடி எடுத்து யாசீன ஓதிக்கொண்டு இருக்கிற மக்களோட முகம் எல்லாத்துக்கும் அந்த மண்ணை அப்படி தூவுறாங்க நபி அவங்க. அல்லாஹ் அவங்களோட கண்ணை மட்டும் குருடாக்கல்ல, செவிகளை கூட குருடாக்கினாங்க. நபி அவங்க போன சத்தத்தை கூட யாரும் கேட்கல. அவ்வளவு பெரிய ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணிட்டு நபி அவங்க போறாங்க. போகும் பொழுது மேலானவர்களே, சும்மா போகல, 450 கிலோமீட்டர் கடக்கோடும். சொன்னாங்க, அபூபக்கர்
உங்களுக்கு அல்லாஹ் பெரிய ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறான். நீங்க எனக்கு எல்லா விதத்திலையும் உதவி செஞ்சுட்டீங்க. உங்களோட உதவிக்கு எனக்கு இது செய்யலாம். ஆனா கடைசி இந்த நேரம் மதீனாவுக்கு போய் சேரணும். உங்களோட மகள் ஹதரத்தே அஸ்மா, அப்ப ஹதரத் ஆயிஷா சின்ன புள்ள, ஆயிஷாவுக்கு பொறுப்பு கொடுக்கலாம். சொன்னாங்க, அஸ்மா இவங்களுக்கு சொல்லுங்க சாப்பாடு எடுத்துட்டு வர சொல்லி. உங்களோட மகன் ஹதரத்தே அப்துல்லா பின் அபி பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கு செல்லோனும். நீங்க பகலைக்கு மக்காட நியூஸ் எடுத்து செய்தி எடுத்துட்டு இரவு நேரம் சௌர் குகைக்கு வரும் பிரகாரம் இவர் மக்கால பகல் எல்லாம் புலங்குவார். மாலையாகும் பொழுது அப்படி சௌர பார்த்து போவார். 250-200 கிலோமீட்டர். சுப்ஹானல்லாஹ். நைட்டுக்கு போய் மெசேஜ் எல்லாம் பேசி கதைச்சி விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு சுபஹாகிறதுக்கு முன்னால மக்காவுக்கு வந்து சேர்ந்துருவார் மகன். அதுக்கு பிறகு சொன்னாங்க, ஆமிர் பின் ஃபுஹைரா அபூபக்கர் ரலியல்லாஹு அடிமை சொன்னாங்க, நீங்க என்ன செய்யணும் என்றா ஆடுகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு அப்துல்லா பின் அபூபக்கர் வந்தாரே பாதை, இவருடைய கால் பாதங்கள் இருக்கும் வந்த இடங்கள், இந்த கால் பாதத்தை மறைக்கிறதுக்கு நீங்க ஆடுகள் எடுத்து மேய்த்து கொண்டு அதே பாதையில சோர்குக வரையில வரணும், திரும்பி போகும். சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு பெரிய ஐடியா போடுறாங்க. அஸ்மா ரலியல்லாஹு சாப்பாடு எடுத்துட்டு வரான். ஆமிர் பின் ஃபுஹைரா வந்த கால் தடங்களை மறைக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நீண்ட ஒரு பயணம். 3 நாள் ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவோட நபி அவங்க போறாங்க. அப்பப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு முன்னால வலதால இடதால பின்னால எல்லா புறங்கள்லயும் மாறி மாறி வாராங்க. கேட்டாங்க, என்ன அபூபக்கர் முன்னால வாரீங்க பின்னால வாரீங்க, என்ன விடயம்? சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரு பயத்தோட போறோம், ஆபத்தோட போறோம். உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாது. உங்களுக்கு வரக்கூடிய ஆபத் இந்த தீனுக்கு வரக்கூடிய ஆபத். நான் கொல்லப்பட்டால் அது என்னோட முடிஞ்சிரும், ஆனா உங்களுக்கு தீங்கு வரக்கூடாது. மேலானவர்களே, பாதுகாத்து சோர் குகையில போயிட்டு சேர்க்கிறாங்க. குகைக்கு போறதுக்கு முன்னாலேயே சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், கொஞ்சம் வெளியில இருங்க, நான் போயிட்டு குகைய சுத்தம் செஞ்சுட்டு வரேன். எங்களுக்கு தெரியும் பிதாயா நிகாயா ஏராளமான கிதாபுகள்ல சம்பவங்கள் மிக தெளிவாக வந்திருக்குது. மேலானவர்களே, குகையுடைய எல்லா ஓட்டைகளையும் அடைச்சாங்க. 2 ஓட்டையை அடைக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடு இருக்கல்ல. அபூபக்கர் ரலியல்லாஹு தனது காலால் அந்த ஓட்டையை மறைச்சு நபி அவங்க உள்ளால வர சொன்னாங்க. நபி அவங்க கடும் கஷ்டம், சிரமம், களைப்பு, தூங்கிட்டாங்க. மேலானவர்களே, அந்த முதல் நாள் வருத்தத்தோட அபூபக்கர் ரலியல்லாஹு உட்கார்ந்து இருக்கிறாங்க. மடியில நபி அவங்களோட தலை. அந்த நேரம் மறைக்கப்படாத ஓட்டையில் இருந்த ஒரு விஷ தந்து, ஒரு விஷ பாம்பு அபூபக்கர் ரலியல்லாஹு காலை கடிக்குது. மேலானவர்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்க, என்னால பேச முடியாது, என்னால அளவு கூட முடியாது. நபி அவங்க களைப்போட தூங்கி இருக்கிறாங்க. வருத்தம் பொறுக்க முடியாத கட்டம். நான் உணராத நிலைமையில என் கண்ணால கண்ணீர் வடிஞ்சிச்சு. நபி அவங்களோட மேல விழ நபி அவங்க கண்ணை தூக்கி பார்த்தா, கண்ணை திறந்து பார்த்தா அபூபக்கர் ரலியல்லாஹு அழுறாங்க. கேட்டாங்க, அபூபக்கர் என்ன விடயம்? சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், இப்படி ஒரு கஷ்டம். நபி அவங்க உமிழ் நீர் எடுத்து வச்சாங்க. அல்லாஹ்வுடைய கிருபையில் அல்லாஹ் உடனடியாக சுகத்தை கொடுத்தான். மேலானவர்களே, அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 3 நாள் குகையில தரிச்சாங்க. அங்கக்கு வர சொன்னாங்க. அங்கக்கு வர சொன்னாங்க. ஒரு முஸ்ரிக், ஒரு யூதர் அப்துல்லாஹ் பின் உரைக்கிட்டாக இருக்கணும். சௌர் குகையிலிருந்து மதீனாவை முன்னோக்கி போறதுக்கு ஒரு வழிகாட்டியாக இன்னும் ஒரு தோழரையும் எடுத்துக்கொண்டாங்க, கூலிக்கு எடுத்துக்கொண்டாங்க. மேலானவர்களை, அங்க 3 நாள் தரிச்சு சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஷஅனுஹு வ தஆலா நபி அவங்க போட்ட திட்டம், நபி அவர்களுடைய உறுதி, நபி அவர்களுடைய பொறுமை, சுப்ஹானல்லாஹ், ஆழமாக சிந்திச்சு ஆழமாக திட்டம் போட்டு செஞ்ச பயணத்துல 4வது கட்டம் தான் நபி அவங்களோட உறுதிக்கும் நம்பிக்கைக்கும் அஸ்பாபுகளையும் பார்த்து கவனித்து அங்க செஞ்ச முயற்சிக்கு பிரதிபலனாக அல்லாஹ்வுடைய உதவிகளை ஏராளமாக அல்லாஹ் கொடுத்தான். மேலானவர்களே, எங்கள் எல்லாருக்கும் தெரியும், அபூபக்கர் ரலியல்லாஹு ஒரு கட்டத்துல சொன்னாங்க, 2வது நாள் அல்லது 3வது நாள், யா ரசூலுல்லாஹ், எல்லாம் சூழ்ந்துட்டாங்க, அவங்களுக்கு முன்னிலையில நாங்க இருக்கிறோம், அவங்க காலை பார்த்தாங்கன்றா எங்களை கண்டுடுவாங்கன்றாங்க. நபி அவங்க சொன்னாங்க, அபூபக்கர் லா தஹஃப் வலா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, பயப்படவானம், கவலைப்படவானம், அல்லாஹ் எங்களோட இருக்கிறான் என்று சொல்லல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆனுடைய வசனத்தை இறக்கினாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க 2 பேரும் குகையில் இருக்கிறதாக நினைக்கவானம், அல்லாஹ் உங்களோட இருக்கிறான். ஃபஅன்ஜல் அல்லாஹு ஸகீனத்தஹு அலைஹி, அல்லாஹ் அவனுடைய சகீனத்தை உங்களுக்கு இறக்கி வைக்கிறான். வஅய்யதஹு பிஜுனூதின் லம் தரூஹா, உங்களோட கண்ணுக்கு விளங்காத ஒரு பட்டாளத்தை உங்களோட அல்லாஹ் வச்சிருக்கிறான். மேலானவர்களை, முஃபஸ்ஸிரீன்கள் இதுக்கு ஏராளமான விளக்கங்கள் எழுதுறாங்க. சிலவங்க சொல்றாங்க, கண்ணுக்கு விளங்காத பட்டாளம் என்றால் அல்லாஹ் மனிதன் அல்லாத அனைத்து படைப்பினங்களுக்கும்
அல்லாஹ் கட்டளை போட்டானாம், நபியவங்களையும் அபூபக்கரையும் நீங்க எல்லாம் பாதுகாக்கணும். அதனால தான் அந்த நேரம் சிலந்தி வந்து அதே நிமிஷத்தில் ஒரு கூடு கட்டி அந்த கூட்டின் மூலமாக நபியவங்களை பாதுகாத்துச்சு. இன்னும் ஒரு ரிவாயத் ஹதரத்தே அபூ தர்தா, ஹதரத்தே சல்மான் போன்ற பெரும் பெரும் சஹாபாக்கள் அறிவிப்புகள் இருக்குது. அதே நேரம் ஒரு புறா வந்துச்சு, அந்த இடத்துல வீடு கட்டுச்சு, கூடு கட்டி முட்டை விட்டு அடக்காக்க ஆரம்பிச்சிச்சு. ஏராளமான ஏற்பாடுகள் நடந்துச்சு. மேலானவர்களே, இன்னும் சிலவங்க சொல்றாங்க, அந்த ஏற்பாடு மட்டுமல்ல, படைப்பினங்கள் மனிதன் அல்லாத படைப்பினங்களை வைத்து அல்லாஹ் அந்த இடத்துல பாதுகாத்தது மட்டுமல்ல, இந்த குர்ஆனுடைய வசனத்துக்கு அர்த்தம் கண்ணுக்கு விளங்காத பட்டாளம் என்றால் மலக்குமார்களை கொண்டு அல்லாஹ் உதவி செஞ்சான். எப்படி மலக்குமாரை கொண்டு உதவி செஞ்சான் என்றால், மலக்குமார்கள் தந்த ரெக்கையால அந்த சோறு புகை அப்படி மூட்டி கொண்டாங்க. ஒரு அந்நியவர் வாரார், நபி அவங்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நிக்கிறாங்க. நபி அவங்க தட்டி கேட்கிறாங்க, பாருங்க அபூபக்கர், பயப்படாதீங்க, அல்லாஹ் அவங்களோட பார்வை விட்டு எங்களைய மறைச்சிட்டான், இந்த குகையையே மறைச்சிட்டான் அல்லாஹ். பாருங்க, அவர் எங்களைய முன்னோக்கி சிறுநீர் கழிக்கிறத பாருங்க. அவரது கண்ணுக்கு நாங்க விளங்குறோம் என்றிருந்தால் அவர் சிறுநீர் கழிச்சிருக்க மாட்டார். மேலானவர்களே, மலக்குமார்களை கொண்டு அல்லாஹ் மறைச்சான். 3 நாள் கரைச்சாங்க. அங்கிருந்து அடுத்த பயணத்தை ஆரம்பிச்சாங்க. நான் நினைக்கிறேன் சுப்ஹானல்லாஹ், வியாழக்கிழமை நாள் மதீனாவுக்கு போயிட்டு சேர்றாங்க. சஹாபாக்கள் அன்சாரிகள் எல்லாம் எதிர்பார்த்திருந்தாங்க நபி அவங்களுடைய வருகைய. முதலாவது கண்டது மதீனால ஒரு யூதன் கண்ட வீட்டுடைய ஒரு வேலைக்காக வீட்டுக்கு மேல் ஏறின நேரம் 2 பேர் வாரத கண்டு சத்தம் போட்டு சொன்னார், ஓ அன்சாரிகளே, மதீனா வாசிகளே, ஔஸ் கிளையினர்களே, ஹஸ்ரஜ் கிளையினர்களே, நீங்க எதிர்பார்த்த அந்த நபி, அவருடைய தோழர் இதோ மதீனாவுக்கு வந்துட்டார் என்று சத்தம் போட முழு மதீனாவும் வந்தாங்க. மேலானவர்களே, நான் நினைக்கிறேன் ஹர்ரா என்ற இடம் முதலாவது மதீனாவாசிகள் நபியவங்களை பாக்குறாங்க. அபூபக்கர் யாரு, நபியவங்க யாரு வித்தியாசம் தெரியாது. 500 சஹாபாக்கள், மதீனாவை சேர்ந்த சஹாபாக்கள் ஹர்ரா என்ற இடத்துல நபியவங்களை சந்திச்சு வரவேற்றாங்க. அப்ப கடும் உஷ்ணம் அபூபக்கர் ரலியல்லாஹுக்கு விளங்கிட்டு, மக்கள் யாரு என்பதை இனம் காணாம இருக்கிறாங்க, சந்தேகத்தில் இருக்கிறாங்க என்பதை உணர்ந்து தந்த ஒரு புடவையால நபியவர்களை நிழல் கொடுத்தாங்க. அப்பதான் சுப்ஹானல்லாஹ் சஹாபாக்கள் சொல்றாங்க, நபியவங்க யார் என்றதை நாங்க இனம் கண்டுட்டோம். அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் அப்ப சின்ன புள்ள, சுப்ஹானல்லாஹ், அன்றைக்கு நபியவங்களோட முகத்தை நான் முதலாவது காணும் பொழுது நான் முழு மதீனாலையும் பார்க்கிறேன். நபியவங்களோட முகத்தில் இருந்த வெளிச்சம் முழு மதீனாலையும் வீச ஆரம்பிக்கிறத நான் கண்டேன். மேலானவர்களே, அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிலிருந்து ஆரம்பித்த மிக பெரும் ஒரு பயணம் தான் 10 ஆண்டு காலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனால உழைப்பு செஞ்சாங்க. முழு உலகத்துக்கும் தந்த அமானிதத்தை கொண்டு சேர்த்தாங்க. மேலானவர்களே, அன்புக்குரியவர்களே, இதனால அவ்வளவு தியாகத்தோட குர்பானியோட எங்களிடத்தில் அல்லாஹ் இந்த மார்க்கத்தை தந்திருக்கிறான் என்றா, அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தரக்கூடிய ஆக பெரும் பாடம் இதுல. நபி அவங்க சஹாபாக்கள் செஞ்ச தியாகத்தை போல நாங்க தியாகம் செய்யறது அல்ல. சின்னொரு தியாகம் இந்த நாட்டுல சிறுபான்மையாக வாழக்கூடிய நாங்க, மேலானவர்களே, இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் இந்த நாட்டுக்கு, இந்த அந்நியவர்களுக்கு, இந்த உலகத்துல குறையோட குத்தத்தோட அசிங்கமான காட்சிகளுக்கு காரணமாக நாங்க மாறிடக்கூடாது. நாங்க ஒரு நல்ல ஒரு பிக்சரை, நல்ல ஒரு தோற்றத்தை இந்த சமூகத்துக்கு காண்பிக்கும் விதத்துல நல்ல பண்புகளோட வாழ்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் ரப்பு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. எதிர்வரக்கூடிய இந்த காலங்களை, புது ஆண்டை முன்னிட்டு தௌபாவுடனும் நற்பண்புகளுடனும் நல்ல சிந்தனைகளுடனும் எதிர்கால திட்டங்களுடனும் வாழ்ந்து ஒற்றுமையான ஐக்கியமான ஒரு சமூகமாக இந்த நாட்டில் நம் அனைவருக்கும் வாழுவதற்கு ரப்பு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. பேசிய ஒவ்வொரு விடயங்களையும் இஹ்லாசுடன் சுமந்து நல்லோர்களாக வாழ்ந்து மரணிக்க ரப்பு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.